பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. இந்த வசனம் என்னன்னு சொன்னா, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பெரிய சமுத்திரத்துக்கு முன்பாக, சிவந்த சமுத்திரம் அல்லது செங்கடல் முன்பாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி தான் என்ன செய்யணும், அடுத்த காரியத்துக்கு போகணும். ஆனா முன்னாடி சமுத்திரம் பெரிய தடையா இருக்குது, அவங்களால போக முடியல. முன்னாடி பார்த்தோன்னா பெரிய சமுத்திரம், பின்னாடி பார்வன் சரி துரத்திட்டு வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஜனங்கள்லாம் மோசேட்ட போய் சொல்றாங்க. அப்ப மோசே சொன்ன வார்த்தை தான், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. அதனால உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இரு. நீ பல நேரம் நமக்கு ஒரு கோபம் வரும். என்ன கோவம்னா, நம்ம விரோதமா ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா, நம்ம விரோதமா ஒருத்தவங்க எதிர்த்துட்டாங்கன்னா அவங்க பயங்கர கோவம் வரும். ஆனா நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நீங்க அமைதியா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்க எழும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ண மாட்டார். இங்க மோசே சும்மா இருந்து தன்னோட கோலை நீட்டினான். என்ன நினைச்சு தெரியுமா? என்னுடைய 24ஆம் வசனத்து 25ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, எகிப்தியரின் சேனை கலங்கடிக்கப்பட்டது. 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், ரதங்கள்ல இருந்து உருளைகள் கலலவும். அந்த எகிப்தியர் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் இவங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறார். அதனால ஆண்டவங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறாரு, விரோதமா எது எழும்போது யோசிக்கிறீங்களே, ஆண்டவர் விரோதமா எழுப்பிட்டாங்க, நாசமா போகணும். இல்லைங்க, அப்படி சொல்லாதீங்க. அமைதியான ஆண்டவரே எனக்கு விரோதமா எழும்புதான், நீங்க பார்த்துக்கோங்க. அந்த ஒரு வார்த்தையை சொல்றீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். இந்த எகிப்தியர்ல நினைச்சாங்க, இவங்களோட கடல்ல எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு நினைச்சாங்க, இவங்களை எப்படியாவது கடல்ல சாகடிச்சு இவனை கடல் தூக்கி போடுறோம். பைபிள்ல வாசிக்கிறோம், எகிப்திய செத்து கிடக்கதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். அப்படின்னா கர்த்தர் யுத்தம் பண்ண. பைபிள்ல வாசிக்கிறோம், என் தேவன் நீதி பெற, என் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணி அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாமா? உள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சியாக ஒவ்வொரு ஆசைப்பா, நீங்க யுத்தம் பண்ணுறீங்க. அதுவே இந்த ஜனங்களுக்காக கற்று யுத்தம் பண்ணுங்கப்பா. எந்தெந்த விஷயம் தேவனுக்கு நியாயம் செய்ய மாட்டாருன்னு யோசிக்கிறாரோ அந்த விஷயத்துல நியாயம் செய்யும், யுத்தம் செய்யும். அற்புதம் கத்த காணி. சில பிரச்சனை கத்த வெளியே கொண்டு வர போறேன்னு கத்த சொல்லுவீங்க. அந்த வார்த்தை காய்ச்சி தோணும். வார்த்தைப்படி ஆசை இயேசுவின் நாமத்தில் பிதாவே.